சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உள்ளிட்ட குழுவிற்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். தந்தையர் தினத்தை முன்னிட்டு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். அப்பாவின் அன்பு, பாசம் இன்ன பிறவும் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அவரின் செயல்பாட்டின் மூலம் உணரலாம். எனது அப்பா திரு எஸ்.ஜே. நடராஜன் அவர்களை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனது அப்பா இருந்திருந்தால் 90 வயது இருக்கும். எங்களது குடும்பம் விவசாய குடும்பம். எங்கள் ஊரான தக்கோலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் எங்களது வயல்கள் உள்ளன. என் அப்பாவோடு சைக்கிளில் பின்சீட்டில் அமர்ந்து கொண்டு வயலுக்கு சென்று சிறு சிறு வேலைகளை என் அப்பாவோடு செய்து வருவேன். அறுவடை காலங்களில் நான் வயலில் இருக்கும்போது சின்ன பிள்ளையாச்சே, பசி தாங்க மாட்டானே என்று நேரத்தோடு என் அப்பா உணவை எடுத்து கொண்டு வந்து எனக்கு தருவார். ஆனால் அப்பா வயலில் இருக்கும்போது நேரத்தோடு நான் உணவு எடுத்து கொண்டு போய் கொடுத்தது என்பது மிக மிக குறைவு. அப்போதுதான் நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டதால் நிதானமாக ஓட்டுவேன். அதனால் நேரம் கடந்தே அப்பாவிற்கு உணவு கொடுப்பேன். முகம் சுளிக்காமல் வாங்கி சாப்பிடுவார். வயலில் இருக்கும்போது வரப்பில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை புரிந்து கொண்டு என் அப்பாவும் என்னோடு வரப்பில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவார். மலரும் நினைவுகளாய் அந்த காட்சி தெரிகிறது. இயற்கை உரங்களை போட்டு இயற்கை விவசாயமாக உரியவாறு செய்து உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் அருமையான விவசாயியாக எனது அப்பா திகழ்ந்தார். இயற்கை உரமிட்டே காய்கறிகளை சுகாதாரமாக விளைவித்தார். ஒழுக்கமாயிருக்கணும், ஒழுக்கம் போச்சுன்னா எல்லாம் போச்சு என்பார். எவ்வளவு சம்பாதித்தாலும் நமக்கு தேவைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் 2% சேமிக்கணும்னு சொல்லுவார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பார்கள். தந்தையின் சொற்கள் மந்திரம் போல் மனதில் பதிக்கணும். பதித்தால் நம்மை பக்குவப்படுத்தும், செம்மைப்படுத்தும், மேம்படுத்தும். நம்மை உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களை அன்புடன் அரவணைத்து அவர்களின் தேவைகளை உணர்ந்து ஆக்கப்பூர்வமாக செய்திட வேண்டும். பெற்றோரை பேணி பாதுகாப்போம், நாளும் அவர்களை வணங்குவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர்.